12th Standard Computer Applications Chapter Number 3 Introduction to Database Management System அப்படின்ற டாபிக்கு கீழே நாம் இதுவரையும் 2 வீடியோஸ் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோஸில் நாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அடிப்படை என்ன அப்படின்றத பற்றி பார்க்கும்பொழுது டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, டிபிஎம்எஸ்னா என்ன, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத பார்ட் 1ல் நாம் பார்த்துருந்தோம். பார்ட் 2 பொறுத்தவரை நாம் பார்த்தது என்னெல்லாம் பாப்புலர் டிபிஎம்எஸ் இருக்குது அப்படின்றதையும், அதே மாதிரி வாட் இஸ் டேபிள், டிபிஎம்எஸ்க்கு அடிப்படையாக இருக்கிறது டேபிள், அந்த டேபிள்னால் என்ன அப்படின்றதையும், அண்ட் டிபிஎம்எஸ் எப்படி எவாலுவேட் ஆனது அப்படின்றத பற்றியான டாபிக் எவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ், அண்ட் டிபிஎம்எஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன, அதுக்கு முன்னாடி இருந்த ஃபைல் சிஸ்டமுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும், அண்ட் அந்த லிமிட்டேஷன்ஸை டிபிஎம்எஸ் கான்செப்ட் எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணிச்சு அப்படின்றத பற்றியும் நாம் பார்ட் 2ல் நாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்ட் 3. இந்த பார்ட் 3ல் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் மாடல்ஸ். டேட்டாபேஸ் மாடல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உதாரணமாக நாம் ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு நாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாருன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான லாஜிக்கல் டிசைன் அவர் மேக் பண்ணுவார். அந்த லாஜிக்கல் டிசைனை வச்சுட்டு இந்த வீடை எப்படி பில்டப் பண்ணுறது, எப்படி கட்டுறது, அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இன்ஜினியர் அதுக்கான வேலைகளை பண்ணுவார். ஸோ இந்த 2 விஷயமும் கலந்து அந்த வீடு கட்டப்படும். வீடு கட்டப்பட்டு ஃபைனலாக அந்த வீடு ஒரு முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சரை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ் அப்படின்னா, டேட்டாபேஸ் மாடல்ஸ் டிஃபைன் த லாஜிக்கல் டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸோடைய லாஜிக்கல் டிசைனும் அதோடைய ஸ்ட்ரக்சரும் தான் அதை டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் மாடலோடைய ஒர்க். அது மட்டும் இல்லாமல் இட் டிஃபைன்ஸ் ஹவு டேட்டா வில் பி ஸ்டோர்ட், ஆக்சஸ் அண்ட் அப்டேட் இன் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் போயிட்டு எப்படி ஸ்டோர் ஆகுது, எப்படி ஆக்சஸ் ஆகுது, எப்படி நாம் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அண்ட் எப்படி அதை அப்டேட் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுறது டேட்டாபேஸ் மாடலோடைய வேலை. ஸோ டேட்டாபேஸ் மாடலை பொறுத்தவரையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃப்ளாட் ஃபைல் மாடல், ஹைரார்கிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், நெட்வொர்க் மாடல். ஸோ இப்படி நாம் ஒரு 5 டைப்ஸாக நாம் பிரிக்கலாம். ஸோ அந்த 5 டைப்ஸில் நம்மளுடைய புக்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 டைப்ஸ். அதில் ஃப்ளாட் ஃபைலை மட்டும் நாம் எடுத்துகிட்டு ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல், இது எல்லாத்தையும் பற்றி நாம் படிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இந்த ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ்னால ஹைரார்கிக்கல்ன்ற அந்த வேர்டு மூலமாகவே நாம் தெரிஞ்சுக்க முடியும் அது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் மாடல்னு. அதாவது ஒரு ரூட் இருக்கும், ரூட்லேருந்து பிரான்ச் உருவாகும், பிரான்ச்லேருந்து சப் பிரான்ச்சு, அப்படியே சப் பிரான்ச்சு, இப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். ஸோ ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே அப்படின்னா த ஃபேமஸ் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் ஐஎம்எஸ். ஐஎம்எஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். அது எங்கே அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிபிஎம்எஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிபிஎம்எஸில் 1970s காட் அப்படின்றவர் ஐபிஎம்முக்காக ஐஎம்எஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத உருவாக்கியிருப்பார். அந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் ஹைரார்கிக்கல் மாடல் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாடல். அதான் சொல்கிறாங்க த ஃபேமஸ் ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் ஐஎம்எஸ், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் ஐபிஎம் உடைய ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ். நாம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ்ன்னு நாம் எதை பார்த்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ்ன்றது சார்லஸ் பேட்ஜ்மேன் டிசைன் பண்ண ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ். ஆனால் ஐபிஎம் உடைய ஃபர்ஸ்ட் டிபிஎம்எஸ் எது அப்படின்னா அது ஐஎம்எஸ், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பொறுத்தவரையும் இன் திஸ் மாடல் ஈச் ரெக்கார்ட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் இன் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரூட்டிலிருந்து பிரான்ச்சு, பிரான்ச்சிலேருந்து சப் பிரான்ச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அதான் சொல்கிறாங்க இன் திஸ் மாடல் ஈச் ரெக்கார்ட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் இன் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் லைக் எ ட்ரீ ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட் வாஸ் கால்ட் ஆஸ் டைப்ஸ், ரெக்கார்ட் டைப்ஸ். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்றது நம்ம எதை சொல்கிறோம், ரோஸ் அப்படின்றது தான் நம்ம ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோஸ் அதை நம்ம ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது எல்லாத்தையும் கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை
கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நாம் என்ன டேர்மில் நாம் வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா ரெக்கார்ட் டைப்ஸ் அப்படின்ற டேர்மில் வந்து உபயோகப்படுத்துகிறோம். இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலண்ட் டு டேபிள்ஸ். இது வந்து டேபிளுக்கு ஈக்குவல் ஆனது ரிலேஷனல் மாடலில். இதுக்கப்புறம் நாம் ரிலேஷனல் மாடல்னு ஒன்று படிக்க போகிறோம். அந்த ரிலேஷனல் மாடலில் நாம் மோஸ்ட்லி ரிலேஷனல் மாடலில் பொதுவாக உபயோகப்படுத்தக்கூடிய டேர்ம் வந்து டேபிள்ஸ். இந்த டேபிளுக்கு ஈக்குவலண்ட் ஆனது தான் வந்து இந்த ஹைரார்கிக்கல் மாடலில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் டைப். ஸோ ரெக்கார்ட் டைப்பும் ஹைரார்கிக்கல் மாடலில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் டைப்பும் ரிலேஷனல் மாடலில் இருக்கக்கூடிய டேபிள் அப்படின்ற ஃபார்மெட்டும் ஒரே ஃபார்மெட். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டையும் நாம் வந்து ரோஸ்ன்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ரோஸ். த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ. ஒவ்வொரு ரெக்கார்டையும் நாம் வந்து ஒரு ரோவை தான் நாம் இண்டிவிஜுவல் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்தவரையும் இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தா லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா. ரிடண்டன்சி அப்படின்றது ரிப்பீட்டன்சியை தான் நாம் ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைரார்கிக்கல் டேட்டா மாடலை பொறுத்தவரையும் டேட்டா வந்து ரிடண்டன்சின்றது ரொம்ப கம்மி. அதே மாதிரி சர்ச், ஒரு டேட்டாவை நம்ம சர்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த சர்ச்சிங் மெத்தட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டேட்டா இன்டெகிரிட்டி இருக்கும் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே மாதிரி டிஃபிகல்ட் இன் ஹேண்ட்லிங் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அதில் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது வந்து ரொம்ப அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமானதாக இருக்கும் அப்படின்றது இதோடைய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடலுக்கு நாம் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் நம்மளுடைய புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நாம் டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுற அந்த கம்பெனிக்கான டேபிளில் எதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னா யூசரை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுற மெஷின்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் யூஸ் பண்ணுற டிவைசஸை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை பற்றியான பயன்பாடுகளை பற்றியான டேபிள்னு இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் யூசருக்கு வந்தீங்கன்னா யூசர் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க, பர்சனலில் இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. ஸோ யூசர்னு வரும்பொழுது மார்க்கெட்டிங்கில் அவங்க இருக்கும்பொழுது உள்ள டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் என்டிட்டி, அந்த என்டிட்டியிலேருந்து சப் என்டிட்டி, ஒரு மெயின் ரூட்டு, அதுலேருந்து வரக்கூடிய பிரான்ச், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாபேஸ் மாடல்ஸை தான் நாம் வந்து ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல்னு சொல்கிறோம். உங்களுக்கு இன்னும் புரியறதா இருந்தால் ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் எடுத்துக்கோங்க. சிஸ்டமில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ்குள்ளேயும் போகும்பொழுது, உதாரணமாக நம்ம C::குள்ளே போகிறோம். C::குள்ளே நம்ம போகும்பொழுது அதில் விண்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் நாம் வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா எதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குமோ, சிஸ்டமில் என்ன சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குமோ அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்ற அந்த ஃபைல்ஸ்குள்ளே, அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்கும். ஒருவேளை D டிரைவ் E டிரைவாக இருந்தால் நாம் க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் இருக்கும். C டிரைவாக இருந்தால் டிஃபால்ட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஃபைலு, இப்போ விண்டோஸ்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஃபைல், அண்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்றது நாம் இன்ஸ்டால் பண்ண ப்ரோக்ராம்ஸோடைய ஃபைல்ஸ். இப்போ D டிரைவ் E டிரைவ் F டிரைவ் எல்லாம் வந்து நாம் உருவாக்கக்கூடிய ஃபைல். இந்த மாதிரி தான் வந்து இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு டேபிள், அந்த டேபிளுக்கு ஒரு சப் டேபிள், அதில் இருக்கக்கூடிய சப் டேபிள், இப்படின்னு ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மாடல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைரார்கிக்கல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸுக்கு அப்புறம் நாம் பார்க்க வேண்டிய மாடல் வந்து நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரையும் நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே எவல்யூஷன் ஆஃப் DBMSல நாம் பார்த்துருப்போம். 1960s வந்து சார்லஸ் பேட்ச்மேன் ஃபஸ்ட்டு DBMS சாஃப்ட்வேரை வந்து உருவாக்கியிருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு DBMSஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்த நிறைய டேட்டாபேஸ் மாடல்ஸில் ஒரு மாடல் தான் வந்து என்னென்னா நெட்வொர்க் மாடல். அந்த நெட்வொர்க் மாடலை பொறுத்தவரையும் அதையும் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா டெவலப் பண்ணுறாரு. ஹனிவெல் அப்படின்ற கம்பெனிக்காக அவர் டெவலப் பண்ணுறாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் டெவலப்டு நெட்வொர்க் டேட்டா மாடல் வாஸ் IDS. அந்த நெட்வொர்க் மாடலுக்கு பேர் என்னென்னா இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர். அது என்ன கம்பெனிக்காக அவர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா ஹனிவெல் அப்படின்ற கம்பெனிக்காக அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதை தான் நம்ம எவாலுவேஷனில் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண டேட்டாபேஸ் மாடல் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டேட்டாபேஸ் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடலை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல் இருக்குல்ல, அந்த மாடல் மாதிரியே தான். ஆனால் ஹைரார்கிக்கல் மாடலை பொறுத்தவரையும்
ஒரு பேரண்ட் அப்படின்னா நிறைய சைல்டு இருக்கும். ஆனால் அந்த சைல்டை பொறுத்த வரையும் அந்த சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்கும். இப்போ உதாரணமாக யூசர் அப்படின்னா அந்த யூசருக்கு வந்து ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கும், அதுக்கு பேர் கம்பெனி. மெஷின் அப்படின்ற அந்த சைல்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே பேரண்ட் வந்து கம்பெனி. டிவைஸ் அப்படின்றதுக்கு ஒரே பேரண்ட் வந்து கம்பெனி. அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு பேரண்ட் வந்து கம்பெனி. ஸோ இதுக்கு பேர் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னு நாம் ஹைரார்கிக்கல் மாடலை சொல்லுவோம். ஆனால் நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரையும் மெனி டு மெனி, ஒரு பேரண்ட் நிறைய சைல்டு இருக்கலாம், அதே மாதிரி ஒரு சைல்டு நிறைய பேரண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரையும். ஸோ ஹைரார்கிக்கல் பேஸ்ட் மாடல்னா ஒன் டு மெனி, ஒரு பேரண்ட் இருப்பாங்க, நிறைய சைல்டு இருப்பாங்க. அண்ட் நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரையும் ஒரு பேரண்ட் இருப்பாங்க, நிறைய சைல்டு இருக்கும், அதே மாதிரி நிறைய பேரண்ட் இருப்பாங்க, ஒரு சைல்டு கூட இருக்கும் அப்படின்றது தான் அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இது என்ன, ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டு நிறைய பேரண்ட்டு அப்படின்றது லாஜிக்கலுக்கு மிஸ் ஆகியிருந்தாலும் இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டியது வந்து டேபிள்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக நமக்கு இந்த நெட்வொர்க் மாடல்லே உள்ள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஒரு காலேஜ். அந்த காலேஜுக்குன்னு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நம்ம டேபிள் ஃபார்மேட்லேயும் வச்சுக்கலாம். அந்த காலேஜை பொறுத்த வரையும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அது இல்லாமல் காலேஜ் லைப்ரரின்னு ஒன்று இருக்கலாம். காலேஜ் லைப்ரரி இல்லாமல் எக்ஸாம் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுன்னு நிறைய இருக்கலாம். இது எல்லாமே காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே. இது எல்லாமே யாருக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு சோர்ஸுக்காக. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து ஒரே ஒரு சைல்டு, ஆனால் அவன் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் போவான், எக்ஸாம் கண்ட்ரோலர் ஆஃபீஸுக்கும் அவன் போவான், போயிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு ஃபீஸ் போய் கட்டுறதுக்காக ஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஃபீஸும் கட்ட போவான், காலேஜ் லைப்ரரியில் தன்னுடைய புக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்காகவும் போவான். ஸோ இவன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி. அவன் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் என்ன, அவனுக்கு நிறைய பேரண்ட்னா அவனுக்கு நிறைய சோர்ஸ் தேவைப்படுது. ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்குறதா இருந்தால் இட் இஸ் அ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் மாடல் இஸ் சிமிலர் டு ஹைரார்கிக்கல் மாடல். ஹைரார்கிக்கல் மாடல் மாதிரி தான், ஆனால் திஸ் மாடல் ஈச் மெம்பர் கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் ஓனர். ஸோ அப்போ இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் நாம் ஏற்கனவே ஹைரார்கிக்கல் மாடலில் நாம் பார்த்தது என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப், இது வந்து ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஹைரார்கிக்கல் மாடலில் பார்த்தோம். ஸோ அதாவது ஒன் டு ஒன் அப்படின்ற மாதிரி, இல்லை ஒன் டு மெனி, ஒரு பேரண்ட் இருப்பாங்க, ஒரு சைல்டு இருக்கலாம், ஒரு பேரண்ட் இருப்பாங்க, நிறைய சைல்டு இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு பேரண்ட், நிறைய சைல்டு, நிறைய பேரண்ட், ஒரு சைல்டு அப்படி கூட இருக்கலாம். அதுக்கு தான் நான் அந்த காலேஜோடைய எக்ஸாம்பிள்ஸை நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் நெட்வொர்க் மாடலை பொறுத்த வரையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஹேண்டில்ட் இன் பெட்டர் வே. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னால நம்ம சூஸ் பண்ண வேண்டிய மாடல் வந்து நெட்வொர்க் மாடல். அதே மாதிரி திஸ் மாடல் ஐடென்டிஃபை 3 டேட்டாபேஸ் காம்பனண்ட்ஸ். இந்த மாடலுக்கு நாம் ஒரு 3 காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். அது எதெல்லாம்னா நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா, லாங்குவேஜ். இந்த 3 என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நெட்வொர்க் ஸ்கீமா. நெட்வொர்க் ஸ்கீமாவை பொறுத்தவரையும் ஸ்கீமானாலே இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். டேட்டாபேஸோடைய ஸ்ட்ரக்சரை தான் நாம் வந்து ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். ஸ்கீமானாலே டேட்டாபேஸோடைய ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது தான் அப்படின்றது. அதே மாதிரி சப்ஸ்கீமானா சின்ன ஸ்ட்ரக்சர், அது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சராக இருந்தால் இது சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர். என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூஸ் ஆஃப் டேட்டாபேஸை வியூ பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் தான் வந்து சப்ஸ்கீமா. யாருக்கான கண்ட்ரோல் அப்படின்னா யூசருக்கான கண்ட்ரோல். யூசர் வந்து நிறைய யூசர்ஸாக இருக்கலாம், ஒன்று கெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அட்மினாக இருக்கலாம், இல்லைன்னா அட்மின்றவங்க வந்து அந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண ஒரு ஆள். ஸோ அப்படின்னா யூசராக இருக்கலாம், அட்மினாக இருக்கலாம். அட்மின் யூசர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த கண்ட்ரோல்ஸ். அப்போது பேஸ்ட் ஆன் த யூசர். இப்போ உதாரணமாக இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சிஸ்டமில் ஓப்பன் பண்ண உடனே காலேஜோடைய சிஸ்டமை ஓப்பன் பண்ணுறோம், இல்லைனா ஒரு ஆஃபீஸ் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறோம், நமக்குன்னு ஒரு யூசர் இது இருக்கும், யூசர் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம போக முடியும். கெஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் அட்மின் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. பிகாஸ் அட்மின் அப்படின்றது வந்து யார் வந்து அந்த சிஸ்டமை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான்.
ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸை நம்ம பார்க்க முடியாது, நமக்கான டேட்டாபேஸை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் சின்ன எக்ஸாம்பிள். ஸோ கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூ ஆஃப் டேட்டாபேஸ் ஃபார் யூசர்ஸ். அடுத்தது லாங்குவேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிக் ப்ரொசீஜரல் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ். எப்படி கண்ட்ரோல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆக்சஸிங் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரை உருவாக்கி வைக்கிறது தான் வந்து லாங்குவேஜ் அப்படின்ற கான்செப்ட். நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டு ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை வந்து நமக்கு தருது, அது பெட்டராகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் ஈஸி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது, அதை அணுகிறது ஈஸி. அதே மாதிரி டேட்டா இன்டெகிரிட்டி, நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டின்றது நல்ல அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ், தனித்துவமாக நம்ம வந்து செயல்பட முடியும். இதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் டிசைன் அண்ட் தென் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நெட்வொர்க் மாடலுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய மாடல், டேட்டாபேஸ் மாடல் வந்து ரிலேஷனல் மாடலை பொறுத்தவரையும் இட் ரெப்ரசன்ட்ஸ் த டேட்டாபேஸ் ஆஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். இது வந்து டேட்டாபேஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுன்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஸாக வந்து ரிலேஷன்ஸோடைய கலெக்ஷனாக வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ நமக்கு ஒரு கொஷின் வரும், வாட் இஸ் ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை. ரிலேஷன்ஸ் அப்படின்னா டேபிள்ஸை தான் வந்து ரிலேஷனல் மாடலில் வந்து ரிலேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டேபிள் இஸ் நத்திங் பட் அ ரிலேஷன் இஸ் நத்திங் பட் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ். வெறும் டேபிளாக இல்லாமல் அந்த டேபிளில் வேல்யூஸ் இருந்தால் அதை ரிலேஷனல் மாடலில் நாம் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த ரிலேஷனல் மாடல் முழுக்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டேபிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்தது எவ்ரி ரோ இன் அ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா வேல்யூஸ். ரோன்னா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஹரிசாண்டல் வேல்யூஸ் ஆர் கால்டு ரோ. அதை நாம் ரெக்கார்டுன்னு கூட சொல்லுவோம். இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். உதாரணமாக ராஜா அப்படின்ற ஒரு பையனுடைய பேர் அண்ட் அவன் எடுத்த மார்க்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா த மார்க்ஸ் ஆல் த மார்க்ஸ் ஆர் ஸ்கோர்ட் பை ராஜா. ஸோ அந்த மார்க்ஸு யாரோட மார்க்கு? ராஜாவுடைய மார்க்கு. மேக்ஸில் ஒரு 90, சோசியலில் ஒரு 85 அண்ட் சயின்ஸில் ஒரு 75. இப்படின்னா இந்த ஒவ்வொரு மார்க்கும் வேறு பேரில் இருந்தாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட், கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த ஸ்டூடெண்ட் ராஜா. ஸோ அதான் சொல்கிறாங்க, எவ்ரி ரோ இன் அ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா வேல்யூஸ். இது ரிலேஷனல் மாடலை பற்றியான ஒரு ஓவரால் வியூ. ரிலேஷனல் மாடலை யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டாபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நாம் அடுத்தது பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிலேஷனல் மாடல், DB2 அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ், RDBMS அண்ட் இன்ஃபர்மிக்ஸ் டைனமிக் சர்வர் இப்படின்ற ரெண்டுமே வந்து IBM உடைய ப்ராடக்ட். இந்த ரெண்டும் ரிலேஷனல் மாடலை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆரக்கிள், நம்ம ஏற்கனவே இந்த கிளாஸோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம். அதாவது DBMS இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரக்கிளை பற்றி பார்த்துருந்தோம். ஆரக்கிள் அண்ட் RDB அப்படின்ற ரெண்டு சாஃப்ட்வேர், இந்த ரெண்டுமே வந்து ஆரக்கிள் அப்படின்ற கம்பெனியை சார்ந்தது. இதுவும் ரிலேஷனல் மாடலை வந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது SQL சர்வர், ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இந்த ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜை 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு டாப்பிக்காகவே படிப்பாங்க. அண்ட் MS ஆக்சஸ்ன்னு சொல்கிற MS ஆக்சஸ், இந்த ரெண்டுமே வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட். இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்க்காக இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS சாஃப்ட்வேர் வந்து ரிலேஷனல் மாடல்ஸை வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரிலேஷனல் மாடலில் வந்து சில இம்பார்ட்டண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்குது. எப்படி நாம் வந்து ஹையரார்கிக்கல் மாடலில் சில டெர்மினாலஜி பார்த்தோமோ, ஸ்கீமா, சப்ஸ்கீமா, லாங்குவேஜ் அப்படின்னு சில டெர்மினாலஜி பார்த்தோமோ, அதே மாதிரி ரிலேஷனல் மாடலில் இருக்கக்கூடிய ரெண்டு டெர்மினாலஜி வந்து ரிலேஷனல் மாடல் இஸ் டிஃபைன்டு வித் 2 டெர்மினாலஜி. ஒன் இஸ் இன்ஸ்டன்ட் அண்ட் another ஒன் இஸ் ஸ்கீமா. ஸோ இன்ஸ்டன்ட், ஸ்கீமா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்ஸ்டன்ட் அப்படின்றது டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒரு டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கீமா அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஸ்கீமான்றதை எதுலேயே பார்த்தோம், நெட்வொர்க் மாடலே பார்த்தோம். ஸ்கீமா அப்படின்னாலே என்ன அர்த்தம், தட் இஸ் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். அதை தான் எங்கேயும் சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். அது என்ன நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம்? உதாரணமாக
நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது நேம்ன்றது நம்பரில் இருக்குமா ஆல்ஃபபெட்ஸில் இருக்குமான்னா ஆல்ஃபபெட்ஸில் இருக்கும். ஸோ அப்போ ஆல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய அதை நாம் கேரக்டர் இல்லைனா ஸ்ட்ரிங் அப்படின்ற கான்செப்டுக்கு கீழே கொண்டு வருவோம். அப்படின்னா அதோடைய டைப், அதோடைய பேர் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் அதோடைய டைப்பு கேரக்டர். அதே மாதிரி மார்க்ஸ் எடுத்துக்கோங்க. மார்க்ஸ்ன்றது அதோடைய பேர் அண்ட் அதோடைய டைப் எப்படி இருக்கும், இன்டீஜர்ஸில் இருக்கும் இல்லைனா ஃப்ளோட்டிங்ஸில் இருக்கும். காமனாக சொல்கிறதா இருந்தால் அது நம்பர்ஸ். ஸோ அதை தான் இங்கே நம்ம சொல்ல வரோம். ஸ்பெசிஃபைஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் த ஈச் காலம். ஒருவேளை பாஸ் ஃபெயில் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது பாஸ் ஃபெயில் இல்லைனா வந்து எஸ் நோ அப்படின்ற கான்செப்ட்னா நாம் அதை பூலியன் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரணும். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா அதான் நம்ம பூலியன்ற கேட்டகரி கீழே கொண்டு வரணும். ஆன் ஆர் ஆஃப் அப்படின்ற கேட்டகரியெலாம் வரும்பொழுது, எய்தரார் வரும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பூலியன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். அடுத்தது ரிலேஷன்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, டப்பிள்னா என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. ரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிலேஷன் அப்படின்றது டேபிளில் தான் நம்ம ரிலேஷன் சொல்கிறோன்னு ஃபஸ்ட்டு ஸ்லைடில், அதாவது ரிலேஷனல் மாடலில் உள்ள ஃபஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம். ரிலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்னால் யார், காலம்ஸ். அண்ட் டப்பிள்ஸ். ரிலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் டப்பிள்ஸ். ரிலேஷன் அப்படின்றது டேபிளாகவும் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது காலம்ஸாகவும் அண்ட் டப்பிள்ஸ் அப்படின்றது ரோஸையும் குறிக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டேபிள் அப்படின்றது ரிலேஷனில் குறிக்கும். இப்போ உதாரணமாக இதுதான் ஒரு டேபிள். இதில் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஸ்டேட்டஸ். இதில் கஸ்டமர் நேம் வந்து கூகுள், அமேசான், ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. ஆக்டிவ் இன்ஆக்டிவ். ஆக்டிவ் இன்ஆக்டிவ்ன்றது ஸ்டேட்டஸ். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட்லேயே நாம் பார்த்துருந்தோம். ஸ்பெசிஃபைஸ் ஸ்கீமானா ஸ்பெசிஃபைஸ் த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் அப்படின்னு பார்த்துருந்தோம். நேம் அண்ட் டைப்புன்னு அர்த்தம், இங்கே கஸ்டமர் ஐடின்றது நேம். அதை உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ கஸ்டமர் ஐடின்றது நேம். அதில் இருக்கக்கூடிய டைப் என்ன, அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நம்பர்ஸ். அப்போ இது எல்லாமே நம்பர்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். கஸ்டமர் நேம் அப்படின்றது அந்த காலமுடைய நேம். அண்ட் கூகுள், அமேசான், ஆப்பிள் அப்படின்றது அதோடைய வேல்யூஸ். இதை நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இல்லைன்னா இதை நம்ம கேரக்டர் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ன்றது இதோடைய நேமாக இருந்தால் இதில் நமக்கு ரெண்டு ஸ்டேட் தான் இருக்குது. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று இன்ஆக்டிவ். ஸோ இந்த டைப்பை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பூலியன் அப்படின்ற டைப்பில் சொல்லுவோம். பூலியன்னாலே 0 and 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன் ஆர் ஆஃப், எஸ் ஆர் நோ அப்படின்ற கேட்டகரி. ஸோ இங்கே நம்ம சொல்ல வேண்டியது ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ்னு சொல்கிறதுனால இது பூலியன்ற கேட்டகரி. ஸோ இப்போ பாருங்கள், டேபிளில் நாம் ரிலேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோன்னா இந்த கஸ்டமர் ஐடியை வச்சு தான் நாம் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். உதாரணமாக ஸ்டூடெண்ட்டை நாம் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையனுடைய பேர் வந்து நிறைய பையனுக்கு வந்து இருக்கும். அதை நாம் ஈஸியாக அந்த பையனை ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தால் நாம் உபயோகப்படுத்துறது ரோல் நம்பர். இந்த இடத்துல ரோல் நம்பர் அப்படின்றது ப்ரைமரி கீ. இந்த டேபிளில் பொறுத்தவரையும் கஸ்டமர் ஐடின்றது தான் வந்து ப்ரைமரி கீ. அண்ட் அது இல்லாமல் இங்கே டொமைன் அப்படின்றது நாட் நல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட் நல்னா வேல்யூ இல்லாமல் இருக்கக்கூடாது. அண்டு காலம்ஸ் எல்லாத்தையும் நாம் என்ன சொல்கிறோம், ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ காலம்ஸ் இதை நாம் வந்து காலம்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டப்பிள் அப்படின்றது வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா ரோஸ் சொல்கிறோம். ஒரு ரோ, ஒரு ரெக்கார்ட் அப்படின்றது 1 கூகுள் அண்டு இங்கே நம்ம பார்க்க வேண்டியது 1 கூகுள் ஆக்டிவ். இது எல்லாமே சேர்ந்தது ஒரு ரோ. அதை தான் நம்ம டப்பிள்னு சொல்கிறோம். ரெண்டாவது உள்ளது ரெண்டாவது டப்பிள், மூணாவது உள்ளது மூணாவது டப்பிள். ஸோ ரோவை தான் நாம் வந்து டப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதோடைய ஸ்ட்ரக்சரை நாம் ஜென்ரலாக அந்த நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் இல்லாமல் ஒரு டேபிளை வச்சு நம்ம எப்படி பார்க்குறது, சின்னதாக பாருங்கள். ரிலேஷனல் வேரியபிள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிலேஷனல் மாடல். இது எல்லாமே ரோஸ், A1, A2, A3, AN வரை இருக்கிறது எல்லாமே காலம்ஸ். இந்த காலம்ஸை நாம் என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லியிருந்தோம். இது முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஹெட்டிங் இல்லாத மற்றது எல்லாமே பாடி. அந்த ஹெட்டிங் ப்ளஸ் பாடி எல்லாத்தையும் சேர்த்தது தான் நாம் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ரோஸ் இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டலில் இருக்கக்கூடிய ரோஸ், இது எல்லாத்தையுமே நாம் டப்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நாம் ரிலேஷனல் மாடலில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ் மாடல். பொதுவாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அதே மாதிரி டேட்டாபேஸ் டெக்னாலஜி ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி உருவாக்குன ஒரு மாடல் தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல். அதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க. திஸ் மாடல் இன்கார்பரேட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப்
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜி. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் எக்ஸாம்பிளில் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்டிகலி திஸ் மாடல் சர்வ்ஸ் ஆஸ் த பேஸ் ஆஃப் ரிலேஷனல் மாடல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிலேஷனல் மாடல் மாதிரி தான் ப்ராக்டிக்கலாகவே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நெட்வொர்க் மாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஹைரார்கிக்கல் மாடல் மாதிரி இருந்துச்சு இல்லை. நெட்வொர்க் மாடலை பற்றி படிக்கும்போது சொல்லியிருந்தோம், இது கிட்டத்தட்ட ஒரு ஹைரார்கிக்கல் மாடல் மாதிரி அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது அது ஒரு ரிலேஷனல் மாடல் மாதிரி. ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தை தான், அப்படின்ற கான்செப்ட் தான். அதான் இங்கே சொல்கிறாங்க, திஸ் மாடல் யூசஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் அஸ் ஆப்ஜெக்ட். இங்கே நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். அது சின்னது தான், அண்ட் அது நாம் எத்தனை தடவை வேணாலும் தேவைப்படக்கூடிய நேரங்களில் எல்லாமே நாம் உபயோகப்படுத்திக்கலாம் தான் இங்கே சொல்கிறாங்க. திஸ் மாடல் யூசஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் அஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எப்படி எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எப்படி ரிலேஷனல் மாடல்ன்றது முழுக்க டேபிளை பேஸ் பண்ணதோ, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ்ன்றது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணது. அதான் இங்கே சொல்கிறாங்க, தீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். சரி, இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நாம் கவனிக்க வேண்டியது இந்த சேல்ஸ் பர்சன் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் தான். இந்த ஒரு ஆளை வச்சு தான் இவ்வளவு பெரிய டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த ஒரு ஆள், இந்த சேல்ஸ் பர்சன்ற ஒரு ஆளை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். உதாரணமாக அவருடைய அவருடைய ஒர்க் பண்ணுற இடத்துல அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு நாம் பார்ப்போம். அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேர் என்ன, பட்ஜெட் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அவர் அப்படியே நாம் பேங்க்கில் அவருடைய இதாக இருந்தால் அவர் அக்கௌண்ட் வச்சுருக்காரா அப்படின்றத பார்ப்போம். ஹேஸ் அக்கௌண்ட்ஸ், ஹேஸ் ஆர்டர்ஸ், அவர் போட்ட ஆர்டர்ஸ் என்ன அப்படின்றது, அவருடைய அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்றது. அதுவே அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது லிவ்ஸ் அட், அவர் எந்த அட்ரஸில் இருக்கார், அட்ரஸ்ன்னு பார்க்கும்பொழுது அது ஸ்ட்ரீட் நேமு, ஸ்ட்ரீட் நம்பரு, சிட்டி, ஸ்டேட்டு, அந்த ஜிப்னா பின்கோடு, இது எல்லாத்தையும் பொறுத்தது. அண்ட் அப்படியே அவருடைய சேல்ஸ் பர்சன்ற ஒரு கேட்டகரிக்கு வரும்பொழுது அவருடைய பேர் என்ன, ஏஜ் என்ன, அவர் வாங்கக்கூடிய சேலரி என்ன, இந்த விஷயத்து எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா இந்த சேல்ஸ் பர்சன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதான் நாம் முந்தின ஸ்லைடில் பார்த்துருப்போம். திஸ் மாடல் யூசஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் அஸ் ஆப்ஜெக்ட். இதே மாதிரி நான் இன்னும் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் சொல்லலாம். ஒரு கேல்குலேட்டர் எடுத்துக்கிட்டால், அந்த கேல்குலேட்டர்ன்றது ஆப்ஜெக்டாக இருந்தால் அந்த கேல்குலேட்டரை சுற்றியான விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன, ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அது இல்லாமல் மெமரி ப்ளஸ், மெமரி மைனஸு, ஈக்குவல்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ், இப்படி இன்னும் கேல்குலேட்டரை பொறுத்தவரை நம்ம பார்ப்போம்ல. ஸோ இன்னைக்கு நாம் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறது என்னென்னா ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. நாம் இன்னைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ரியல் வேர்ல்ட் என்டிட்டி, நாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஆப்ஜெக்டாக நாம் கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ப்ரோக்ராம் எழுதலாம். ஒரு வாட்ச்க்கு ப்ரோக்ராம் எழுதலாம். நாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ச்க்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும், அது அனலாக் ஆச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்ன்ற ஒரு கான்செப்ட், அதே மாதிரி டிஜிட்டல் வாட்ச்ன்ற கான்செப்ட், இது எல்லாமே சாஃப்ட்வேர் கீழே தான் நடக்குது. கேல்குலேட்டர் ஒரு டைமில் தனியாக கேல்குலேட்டர்னு ஒரு டிவைஸ் வச்சுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி மொபைலில் நாம் வி ஆர் யூஸிங் கேல்குலேட்டர், அண்ட் சிஸ்டமில் நாம் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர் எழுதுகிறாங்க. ஸோ ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய அதுக்காக நாம் எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ன்றது. அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரையும் டேட்டாபேஸ் டெக்னாலஜியையும் சேர்த்து நாம் உருவாக்கின ஒரு டெக்னாலஜி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன். அண்ட் அதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மாடல் எஃபிஷியன்ட்லி மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நேம் அப்படின்ற கேட்டகரி, நேம்ன்ற கேட்டகரி ஸ்ட்ரிங்காவோ இல்லைனா கேரக்டராகவோ இருக்கலாம். அண்ட் ரோல் நம்பர்ன்ற கேட்டகரி நம்பர்ஸாக இருக்கலாம். அண்ட் எஸ் ஆர் நோ கேட்டகரி வரும்போது அது பூலியன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் எவ்வளவு இருந்தாலும், லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸாக இருந்தாலும், லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருந்தாலும் அதை எஃபிஷியன்ட்லி மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடலில் இருக்குது. அதான் சொல்கிறாங்க, திஸ் மாடல் எஃபிஷியன்ட்லி மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அண்ட் செகண்ட் ஒன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டை வச்சு இது எஃபிஷியன்ட்டாக செயல்படுது அப்படின்றத ரெண்டாவது பாயிண்டாக சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில்டு. எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸாக இருந்தாலும் அதை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் மூலமாக நடக்குது. காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில்டு எஃபிஷியன்ட்லி யூஸிங் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஸோ இதோட
நம்மளுடைய டேட்டாபேஸ் மாடல் முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3.3 அது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS. டிபிஎம்எஸை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். RDBMSஐ பற்றி சின்னதாக பேசிக் கான்செப்ட் மட்டும் சொல்கிறாங்க. அது 3.3 அதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதில் ஃபஸ்ட் கான்செப்ட் நீங்கள் பாருங்கள். தட் இஸ் எனி டேட்டாபேஸ் ஹூ லாஜிக்கலி organized in based on relational data model is known as relational database. கிட்டத்தட்ட இது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி தான். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு நாம் எதை சொல்லுவோம் அப்படின்னா, ரிலேஷனல் மாடலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டேட்டாபேஸையும் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அ திங். எனி டேட்டாபேஸ் ஹூஸ் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷனல் டேட்டா மாடல் இஸ் known as relational database. செகண்ட் ஒன், ஒரு DBMS, a DBMS that manages relational database is known as relational database management system. அந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிலேஷனல் டேட்டாபேஸை வந்து மேனேஜ் பண்ணுது அப்படின்னா, that manages relational database-னா அது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் உள்ள அந்த கண்டினியூட்டாக பாருங்கள். ஒரு டேட்டாபேஸ் வந்து ரிலேஷனல் மாடலை வந்து ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது ரிலேஷனல் டேட்டாபேஸ். அந்த ஒரு DBMS வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். புரியுதா? டேட்டாபேஸ் மாடல், DBMS டேட்டாபேஸ், இப்படி ரெண்டையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் புரியும். மூணாவது பாருங்கள். அப்படி ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அது MySQL, Oracle, MS Access, இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த பேசிக் RDBMS கான்செப்ட் இன்க்ளூடிங் டேபிள்ஸ்ன்றது நமக்கு தெரியும். டப்பிள் அப்படின்னா ரோஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா காலம்னு சொல்லியிருந்தோம். ஸ்கீமா அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். கீ அப்படின்றது கீ ஜார்கன்ஸ். அது வந்து 3.4 RDBMS கான்செப்டில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாம் தான் இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு RDBMS-ஐ கற்றுக்கிறதுக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ABCD. ஸோ பேசிக் கான்செப்ட் இன்க்ளூடிங் டேபிள்ஸ் என்ன தெரியும்? கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். டப்பிள்ன்றது ரோஸ், ஆட்ரிபியூட்ஸ்ன்றது காலம்ஸ், ஸ்கீமான்றது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ், அண்ட் கீ அப்படின்றது தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அதில் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீன்னு நிறைய கீஸை பற்றி பார்ப்போம். அது நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டாபேஸை பற்றியான ஒரு சின்ன ஐடியாவை கொடுக்கணுன்றதை இது பண்ணுறேன். அதனால் இப்போ நம்ம MS Access அப்படின்ற அதுவும் RDBMS கான்செப்ட் தான். அந்த MS Access-ஐ எப்படி நாம் ஓப்பன் பண்ணுறது, ஒரு டேட்டாபேஸை எப்படி உருவாக்குறது, ஒரு டேபிள் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டா உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும். அதனால் நம்ம இப்போது மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, பேசிக்காக டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலாமா? நம்மளுடைய சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணி இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போய்ட்டு MS Access, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் இங்கே இருக்கா? ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து 2010 வெர்ஷன் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து 2007 வெர்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு blank டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். எந்த ஒரு டேபிளும் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேபிள், query எதுவாக இருந்தாலும் நாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் வேணும். ஸோ blank டேட்டாபேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுங்க. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டேபிள்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த டேபிளை வந்து டிசைன் வியூ அப்படின்ற ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ அப்படின்ற கான்செப்ட் கீழே கொண்டு போங்க. டேபிளுக்கு ஏதாவது பேர் வைங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஸோ இங்கே நான் என்னென்ன வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேபிளுக்கு பேர் ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் நம்ம இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருந்தோம். நேம் அண்ட் டைப்புன்னு சொல்லியிருந்தோம்ல, இதுதான் ஃபீல்டோடைய நேமு, ஃபீல்டோடைய டைப்பு. ஃபீல்டோடைய நேம் உதாரணமாக இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் தானே க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் அதுக்கு பேர் ரோல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ அந்த ஃபீல்டோடைய டைப் வந்து ரோல் நம்பர். இப்போது டேட்டா டைப்புன்னு சொல்லியிருந்தோம்ல ஸ்டார்டிங்கில், உங்களுக்கு அது புரியலைன்னா இதை பார்த்துக்கோங்க. அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், மெமோவாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், டேட் அண்ட் டைமாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், அதே மாதிரி ஆட்டோ நம்பராக இருக்கலாம், எஸ்ஆர் நோ பூலியன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதுதான். அண்ட் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அது ஹைப்பர் லிங்காக கூட இருக்கலாம்.
அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், கேல்குலேட்டட், லுக்அப் விசார்ட்னு நிறைய இருக்குது. இப்போ ரோல் நம்பர்ன்றது என்னது? டெக்ஸ்ட்டாக இந்த கேட்டகரியில் எது? நம்பர். அப்படின்னா நம்பர்ன்ற கான்செப்ட் போட்டுக்கலாமா? ஓகே, கிளிக் பண்ணிக்காச்சு. ஓகே, அடுத்தது ஸ்டூடெண்ட் நேமு. நேமுன்றதை நாம் கொடுக்குறோம். எஸ் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். SNAME நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் வந்து கண்டிப்பாக எதாக தான் இருக்கணும்னா டெக்ஸ்ட்டாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நம்பராக இருக்காது, டேட் அண்ட் டைமாக இருக்காது, கரன்சியாக இருக்காது, ஆட்டோ நம்பராக இருக்காது, எஸ்ஆர் நோவாக இருக்காது. ஸோ அப்போ நேம்ன்றது என்னவாக தான் இருக்கும்? டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அவன் எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நம்பராக தான் இருக்கணும். சரி, இப்போது இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் த வியூ. இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணுமா? எஸ், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நாம் எம்எஸ் ஆக்சஸில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம எம்எஸ் ஆக்சஸில் போய் பார்த்தோம்னா டேபிள் அப்படின்ற ஒரு பிளாங்க் டேட்டா பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ரீசெண்டில் டேட்டா பேஸ்ன்னு நாம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணால் நமக்கு அதில் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் வந்து கிடைக்கும். எனேபிள் கண்டென்ட். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா there is no ரோஸ் அண்ட் காலம்ஸ். நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஜஸ்ட் எம்டி தான் இருக்குது. அப்போ எங்கள் ரோல் நம்பரில் போய்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த டைமில் நாம் பண்ணுறது டேட்டா பேஸை டேபிளை வந்து நாம் க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான இதை கொடுக்குறோம், வேல்யூஸை கொடுக்குறோம். ஸோ ரிலேஷன்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. ரிலேஷன்னா என்ன? வெறும் டேபிள் இருந்தால் அது ரிலேஷன் கிடையாது. ஒரு டேபிளோட வேல்யூஸ் இருந்தால் அது ரிலேஷன். ஸோ கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கணுதுக்காக நான் வந்து இதை பண்ணுறேன். 4801 அப்படின்றது வந்து இந்த ரோவோடைய ரோல் நம்பர். அப்படின்னா இப்போது அப்துல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்க்ஸ் வந்து 90. ஓகே, ஸோ அடுத்த ரோக்கு போகிறோம். ரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டப்பிள்ஸா ஆட்ரிபியூட்ஸா? யா, டப்பிள்ஸ். ஓகே, 4802. இப்போ பாலு. அதே மாதிரி what is the next? ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ 4803 சார்லஸ் 95. ஸோ இப்போது இந்த இடத்துல நாம் டேட்டாபேஸ்க்கு நேம் வந்து என்ன டேட்டாபேஸ் 1ன்றது டேட்டாபேஸோடைய பேர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றது டேட்டாபேஸோடைய நேமு. ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஒரு ரிலேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட்டாபேஸ் தேவை. அதாவது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும்னா ஒரு டேட்டாபேஸ் தேவை. ஸோ இது மாதிரி நாம் எத்தனை டேபிள் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், we can create a டேபிள். இந்த டேபிள் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஒரு டேட்டாபேஸுக்கு கீழே எத்தனை டேபிள்ஸ் வேணாலும் நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக டேட்டாபேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் MySQL அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். MySQL அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். யூ கேன் கிளியர் அபவுட் தட். ஸோ இதுவும் MySQL மாதிரி ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான். சரியா? ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீ அப்படின்றது தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அதில் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீன்னு நிறைய கீஸை பற்றி பார்ப்போம். அது நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.